டிஎன்இ மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸில் இந்த வீடியோ இருக்க போகுது. அதாவது சவுதி அரேபியாவுல உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கச்சா எண்ணெயினுடைய வகைகள், என்னென்ன மாதிரியான கச்சா எண்ணெய்கள்லாம் இருக்குது, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஸோ அது எந்தெந்த இடத்துல இருந்துன்னு அந்த கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சவுதி அரேபியா தான் உலகத்துக்கே அதிகப்படியான ஆயில் சப்ளை பண்ணக்கூடிய பெட்ரோல், கேசலின், டீசல் இது போன எரிபொருட்களை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாடுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா தான். சவுதி அரேபியானுடைய எக்கனாமியே இந்த ஆயிலை வச்சு தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம ஒரு லைட்டாக ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம உள்ளார்க்க போய் பார்க்கலாம். இந்த குளோபல் எனர்ஜி மார்க்கெட் க்ரூட் ஆயில் ஸ்டாண்ட்ஸ் அவுட் அஸ் குரூஷியல் கமாடிட்டி. இட் பவர்ஸ் எவ்ரிதிங் ஃப்ரம் வெஹிக்கிள்ஸ் டு இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ். அதாவது க்ரூட் ஆயில் தான் இந்த உலகத்தையே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கமாடிட்டியாக பார்க்கப்படுது. இந்த க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா வாகனங்கள்லேருந்து தொழிற்சாலைகள் வரைக்கும் அதிகமான இடத்துல இது பயன்படுத்தப்படுது. அட் த கோர் ஆஃப் த ஆயில் நெரேட்டிவ் இன் சவுதி அரேபியா, எ டாமினன்ட் பிளேயர் வித் த ஸ்டேட் ஓன்டு ஜியாண்ட் சவுதி அராம்கோ லீடிங் த சார்ஜ். இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கமாடிட்டியை வச்சுருக்கக்கூடிய நிறுவனம் யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சவுதி அரேபியாவில் உள்ள சவுதி அராம்கோ அப்படிங்கிற ஒரு பெரிய நிறுவனம் தான் இதை சார்ஜ் எடுத்துகிட்டு இருக்குது. இந்த கண்ட்ரி வாஸ்ட் அண்ட் ப்ரொடக்டிவ் ஆயில் ஃபீல்டு ப்ரொடியூஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் க்ரூட் ஈச் வித் யூனிக் ட்ரைட்ஸ் அண்ட் யூசஸ். ஸோ இந்த சவுதி அரேபியா பார்த்திங்கன்னா ஆயிலில் எடுக்கிறதன் மூலமாக அதை நிறைய பயன்பாட்டுக்கு ப்ராசஸ் பண்ணுது, பயன்படுத்தும் வகையில் அதை ப்ராசஸ் பண்ணுது. இந்த ஆர்டிக்கிள் எக்ஸ்ப்ளோர் தீஸ் க்ரூட் டைப்ஸ் ஹைலைட்டிங் வேர் தே ஆர் எக்ஸ்ட்ராக்டட் அண்ட் ஆஃபரிங் கிளியர் கம்பேரிஷன் டு இல்லஸ்ட்ரேட் தேர் டிஃப்ரென்சஸ். எடுக்கக்கூடிய கச்சா எண்ணெயின் தன்மையை பொறுத்து அதை எப்படி எடுக்கிறாங்க, எந்தெந்த இடங்களில் சவுதி அரேபியாவில் எந்தெந்த இடங்கள்லேருந்துனா இந்த ஆயில் கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். The crude basics. The crude oil, often referred to as simply as oil, is a naturally occurring unrefined petroleum product composed on hydrocarbon deposit and other organic materials. க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு கமாடிட்டி தான். அது எர்த்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அன்ரிஃபைன்டு அதாவது சுத்திகரிக்கப்படாத ஒரு தன்மையில் தான் நம்ம பூமிக்குள்ளேருந்து அதை எடுக்கிறோம். அதை எடுக்கும்போது அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஹைட்ரோகார்பன்ஸும் மற்ற ஆர்கானிக்குகளும் இருக்கும். அந்த மெட்டீரியல், அந்த கச்சா எண்ணெய்க்குள்ளே நிறைய மற்ற வேதியியல் பொருட்களும் இருக்கும். இட் கேன் பி ரீஃபைன்டு டு ப்ரொடியூஸ் யூசபிள் ப்ராடக்ட்ஸ் லைக் கேசலின், டீசல் அண்ட் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ். அதை எடுத்து நம்ம சுத்திகரித்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்ம நிறையா கேசலினாவோ அல்லது டீசலாகவோ அல்லது மற்ற பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸாவோ ரீஃபைன் பண்ணி தான் அதை சுத்திகரிப்பு பண்ணி தான் அதை ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டாக கொண்டுட்டு வரோம். அந்த மாதிரி எடுக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெயினுடைய தன்மையை பொறுத்து தான் நம்ம இதை டீசல் ஆக்கலாமா அல்லது கேசலின் ஃபார்முக்கு கொண்டுட்டு வரலாமா இல்லை மற்ற பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸாக கொண்டுட்டு வரலாம் ஆமாம் அப்படிங்கிறத எதை பொறுத்து இருக்குன்னா, அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய கச்சா எண்ணெயுடைய தன்மையை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மொத்தம் எத்தனை வகையான கச்சா எண்ணெய்கள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதனோட அட்டவணையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதாவது கம்பேரிஷன் சார்ட்டு. அதை மொத்தம் 4 வகையான கச்சா எண்ணெய்கள் பூமியிலேருந்து எடுக்கும்போதே 4 வகையான கச்சா எண்ணெய்கள் கிடைக்கும். அதை பார்த்திங்கன்னா அவங்களே பேர் வச்சுருக்குறாங்க. அரப் லைட், அரப் ஹெவி, அரப் மீடியம், அரப் எக்ஸ்ட்ரா லைட். ஸோ இப்படிங்கிற மாதிரியான தன்மையில் தான் கச்சா எண்ணெய் பூமியிலேருந்து எடுக்கப்படுது. அந்த அரப் லைட் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விரிவாக்கம் சொல்லிடணும். அதாவது எடுக்கக்கூடிய கச்சா எண்ணெயினுடைய வெயிட்டை பொறுத்து தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. அரப் லைட் அப்படிங்கிறதுனா மீடியம் டு லைட். எடுக்கக்கூடிய கச்சா எண்ணெயினுடைய அந்த வெயிட்டு பார்த்திங்கன்னா நடுத்தர தன்மையிலேருந்து கொஞ்சம் லேசான தன்மையில் உள்ள அந்த வெயிட்டில் இருக்கும். இது சல்ஃபர் கண்டென்ட், இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் கண்டென்ட் லோ டு மீடியம், கம்மியானதுலேருந்து ஒரு நடுத்தர தன்மையில் சல்ஃபர் கண்டென்ட், அந்த கச்சா எண்ணெயில் இருக்கக்கூடிய சல்ஃபர்னுடைய அளவு லோ டு மீடியம் அப்படிங்கிற அளவில் இருக்கும். இந்த அரப் லைட் அப்படிங்கிற அந்த கச்சா எண்ணெய் எங்கேருந்து எடுக்கப்படுது சவுதி அரேபியான்னு பார்த்திங்கன்னா, கவார் அப்படிங்கிற இடத்துலேருந்து எடுக்கப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அரப் ஹெவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடர்த்தி மிகுந்த கச்சா எண்ணெய் எந்த இடத்துலேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, சஃபானியா, சவுதி அரேபியாவில் உள்ள சஃபானியா அப்படிங்கிற இடத்துலேருந்து எடுக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் டென்சிட்டி ஹெவியாக இருக்கும், அழுத்தம் அதிகமாக இருக்கும், இதனுடைய சல்ஃபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் அதிகமான ஹெவி க்ரூட் ஆயில் எடுக்கிறாங்களோ அங்கேனா பார்த்திங்கன்னா ரீஃபைனரியினுடைய பிளான்ட் அங்கேனக்குள்ள அதிகமாக இருக்கும். நிறைய அரம்கோனுடைய ஓன் பெட்ரோகெமிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் ரீஃபைனரி ப்ராஜெக்ட்ஸ் அந்த இடத்துல இருக்கும். பிளான்ட்னா அந்த இடத்துல இருக்கும்.
ஏன்னா அதில் உள்ள அந்த சல்ஃபர் கண்டென்ட்டாக இருக்கட்டும், மற்ற பெட்ரோகெமிக்கல் கண்டென்ட்ஸாக இருக்கட்டும், அதை வந்து பிரித்து எடுக்கணும். பிரித்து எடுக்கிறதுக்கு நிறையா விதமான ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதில் நிறைய வேதியியலில் படிச்சிருப்பீங்க. இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் அப்படிங்கிற மாதிரியான சப்ஜெக்ட்லலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அது நிறைய ப்ராசஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பிளான்ஸ்னால் வந்து அந்த இடத்துல இருக்கும். அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய வேலைகளும் வந்து உருவாகும். பல நாடுகள்லேருந்து அங்கே வந்து வேலைகள்லாம் பார்ப்பாங்க. நிறையா ஃபீல்டில் உள்ளவங்க வேலை பார்ப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அரபு மீடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடுத்தரமான தன்மை உள்ள கச்சா எண்ணெய் வந்து எந்த இடத்துலேருந்து எடுக்கிறாங்க? சவுதி அரேபியாவில் மர்ஜான் அண்டு சுலூஃப் இந்த 2 இடத்துலேருந்து எடுக்கிறாங்க. இந்த ஜுலூஃப், இந்த மர்ஜான் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஆனால் ஜுலூஃப்னு பார்த்திங்கன்னா அந்த சஃபானியாவுக்கு பக்கத்தில் தான் அந்த ஜுலூஃப் அப்படிங்கிற இடமும் இருக்குது. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து ஆஃப் ஷோர்லையும் எடுப்பாங்க, ஆன் ஷோர்லையும் எடுப்பாங்க. ஆஃப் ஷோர்னால் வந்து கடலுக்கு உள்ளேருந்து எடுக்கிறது. ஆன் ஷோர்னால் கடலுக்கு வெளியே உள்ள கடலை ஒட்டி உள்ள பாகங்கள்லேருந்து எடுக்கக்கூடியது தான் ஆன் ஷோர். ஆஃப் ஷோருங்கிறது கடலுக்கு உள்ளிருந்து எடுக்கக்கூடியது. நடுக்கடல்லேருந்து எடுப்பாங்க, அல்லது கடலுடைய குறிப்பிட்ட தொலைவில் கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து எடுப்பாங்க. ஸோ அங்கே சோர்ஸ் எங்கே கிடைக்குதோ அங்கே வந்து அந்த பார்ஜை போட்டு அங்கேருந்து வந்து ரிக்கு போட்டு எடுப்பாங்க. இதுதான் வந்து கச்சா எண்ணெய் எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்ஸு. அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அரபு எக்ஸ்ட்ரா லைட்னு சொல்லக்கூடிய மிகவும் மெல்லிய தன்மை கொண்ட கச்சா உற்பத்தி. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா குரைஷ் அண்டு ஷைபா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த ஷைபா அப்படிங்கிற ஒரு இடம் பார்த்திங்கன்னா வந்து வாழ்வதற்கு தகுதியற்ற இடம். அந்த மாதிரியான ஒரு டார்க் டெசர்ட்னு சொல்லலாம். அடர்த்தியான பாலைவனம் மிகுந்த இடம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஷைபா. ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து வெரி லைட்டான வந்து இது கிடைக்கிது, அது கச்சா எண்ணெய் கிடைக்கிது. அந்த மாதிரி வெரி லைட்டான அந்த ரொம்பவும் தன்மை அடர்த்தி குறைந்த அந்த கச்சா எண்ணெய் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய ப்ராசஸ் பண்ணுறது, ரீஃபைனரிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். டக்குன்னு நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து அதில் எடுத்துக்க முடியும். ஆனால் அது இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமான அந்த ஷைபாங்கிற இடத்துல இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய மக்கள் அங்கேயும் போய் வேலை செய்கிறாங்க. டென்ட்டு போட்டு அங்கே 1 இயர் 2 இயர்னு சொல்லிட்டு அங்கே அக்கமடேஷன்லாம் போட்டு அங்கேயும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான தேவைகள்னால் சவுதி கவர்மெண்ட் வந்து செஞ்சு கொடுத்து தான் இருக்குது ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு ஏபிஐ கிராவிட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஹவு ஹெவி ஆர் லைட், அதாவது எடுக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு அடர்த்தியாகவும் எந்த அளவுக்கு அடர்த்தி மிகுந்ததாகவும் அடர்த்தி குறைந்ததாகவும் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஏபிஐ கிராவிட்டி அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஹையர் ஏபிஐ கிராவிட்டி மீன்ஸ் த ஆயில் இஸ் லைட்டர். அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெயை பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, ஆயிலுடைய வெயிட் வந்து லைட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா கண்ட்ரிபியூஷன் டு த குளோபல் மார்க்கெட் இஸ் அன்பேரலல். அதாவது இந்த சவுதி அரேபியானுடைய இந்த ஆயில் மார்க்கெட்டுங்கிறது உலக அளவில் வந்து ஈடு இணை இல்லாதது. வித் இட்ஸ் வாஸ்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் டைவர்ஸ் டைப்ஸ் ஆஃப் க்ரூடு பிளேயிங் எ கிரிட்டிக்கல் ரோல் இன் த வேர்ல்ட்ஸ் எனர்ஜி கன்சப்ஷன். உலகத்தினுடைய அந்த எனர்ஜி கன்சம்ப்ஷனில் வந்து சவுதி அரேபியானுடைய இந்த ஆயில் உற்பத்திங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கிரிட்டிக்கல் ரோல் அங்கம் வகிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. த வெரைட்டி ஆஃப் அரப் லைட் டு அரப் ஹெவி இல்லஸ்ட்ரேட் த ரிச்னஸ் ஆஃப் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் சவுதி ஆயில் ஃபீல்ட்ஸ் மேனேஜ்டு எக்ஸ்பர்ட்லி பை சவுதி அரேம்கோ. இதில் இருக்கக்கூடிய அரப் லைட்லேருந்து அரப் ஹெவி கச்சா எண்ணெய் வரைக்கும் உண்டானதை எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து அதை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் அவனுடைய பெட்ரோகெமிக்கல் பிளான்ஸு, ரீஃபைனரி பிளான்ஸில் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு யூசபிள் ப்ராடக்டாக கொண்டுட்டு வரது வரைக்கும் வந்து மேஜர் ரோல் பார்த்திங்கன்னா வந்து சவுதி அரேபியா தான் வந்து அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் தீஸ் ஆயில் டைப்ஸ் அண்ட் நாட் ஓன்லி ஆஃபர்ஸ் இன்சைட்ஸ் இன் டு த ஆயில் இண்டஸ்ட்ரி இன்ட்ரிசாசிஸ் பட் ஆல்சோ underscores the Saudi Arabia's pivotal role in maintaining global energy stability. இத்தனை வகையான ஆயில்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டது வந்து சவுதி அரேபியனுடைய வர்த்தகத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இதை வந்து மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது. குளோபல் எனர்ஜி, உலக அளவில் வந்து குளோபல் எனர்ஜிக்கு இது மிகவும் சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சவுதி அரேபியாவில் ஆயில் இருக்குது, அவங்க எவ்வளோவங்கன்னா பணக்காரவங்க கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிறத காட்டிலும் உலக அளவில் நம்ம சவுதி அரேபியாவில் உள்ள இந்த சவுதி அரேம்கோ வந்து நம்மளுக்கு வந்து உலக அளவில் வந்து மிகப்பெரிய ஒரு நிறுவனமாகவும், அது இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு ஏதாவது நடந்துருச்சுன்னு சொன்னாக்கா உலக அளவில் அது பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இந்த வீடியோ மூலமாக, இந்த ஆர்டிக்கிள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு எஜுகேஷனலாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு நாள் நாலேஜபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னு சொன்னாக்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போல் கண்டென்ட்டுகளை நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து நம்மளுடைய சேனலில் ப்ரொவைட் பண்ணுவோம். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.